ராம் நாராயண் ராம். தியானம் செய்வதற்கான சரியான செயல்முறை என்ன? தியானம் என்பது ஒரு ஒலி ஆற்றல் சவுண்ட் எனர்ஜி. இது ஒரு ஆன்மீக அறிவியல். இப்போது பாருங்கள், ஒரு கிராமத்திலும் அல்லது நகரத்திலும் ஏதேனும் ஒரு இசை நிகழ்ச்சி நடைபெறும் போது பிரபலமான பாடகர்கள் யமன் குமார் சானு, லதா மங்கேஷ்கர் போன்றோர் வரும்போது அவர்களை அழைக்க லட்சக்கணக்கான அல்லது கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவழிக்கப்படுகிறது. அப்போது லட்சக்கணக்கான மக்கள் அமைதியாக அமர்ந்து அவர்களின் பாடல்களை கேட்கிறார்கள். பாருங்கள், அந்த நிகழ்ச்சியில் எல்லோரும் அமைதியாக உட்கார்ந்து எந்த குழப்பமும் இல்லாமல் பாடல்களை கேட்கிறார்கள். யாரும் யாரையும் தொந்தரவு செய்யவில்லை. எல்லோரும் அமைதியாக கேட்கிறார்கள். இது என்ன மாயம்? இது என்ன மருந்து? இது எப்படி லட்சக்கணக்கான மக்களை அமைதியாக ஒன்றாக அமரச் செய்கிறது? எல்லோரும் மயக்கமடைந்து போய் இருப்பது போல். யாரும் எதையும் பறிக்க முயற்சிக்கவில்லை. யாரும் யாரையும் தொந்தரவு செய்யவில்லை. இந்த பாடலே அந்த ஒலி ஆற்றல்தான். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் 50,000 கோடி ஆன்மாக்கள், மனம் மற்றும் சிந்தனைகள் உள்ளன. நாம் நம்முடைய மனதின் ராஜாக்களாக இருக்கிறோம். எனவே இந்த 50,000 கோடி ஆன்மாக்கள் எனக்குள் உள்ளன. அவர்களின் அரசன் நானாக இருக்கிறேன். அவர்களுக்கு உணவு கொடுப்பது எனது கடமை. இந்த பூமியில் ஒரு ராஜா இருக்கிறான் என்றால் இந்த பூமியில் யாரும் பசிக்கடையாது என்பதற்காகவே அவன் உழைக்க வேண்டும். ஒரு தாயும் தந்தையும் தங்கள் குழந்தை பசிக்க கூடாது என்று பார்த்து கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் உணவாக சோறு, பருப்பு எல்லாம் சாப்பிடுகிறோம். ஆனால் நம்முள் உள்ள அந்த 50,000 கோடி ஆன்மாக்கள், மனம், சோல், சிந்தனைகள் பசிக்கின்றன என்றால் நாம் பலகீனமாகி விடுகிறோம். நம்முடைய மனம், சோல், சித்தத்தை நாம் போஷிக்கவில்லை என்றால் அவை நம்மை அழித்துவிடும். எங்கு சென்றாலும் நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால்தான் தியானம் மூலம் நம்முள் உள்ள ஆன்மா, சிந்தனை, உயிர்ச்சுடருக்கு உணவு அளிக்க வேண்டியது அவசியம். தியானத்தின் மூலம் உருவாகும் அந்த ஒலி ஆற்றல் நம் ஆன்மாவின் பசியை தணிக்கிறது, நமக்கு ஆற்றலையும் வழங்குகிறது. தியானம் நம் உடலுக்கு வலிமையையும் வாழ்க்கையையும் சிந்திக்கும் திறனை வளர்க்கிறது. பலர் கேட்பது, இந்த ஒலி ஆற்றல் எங்கிருந்து வருகிறது? இது இயற்கையிலிருந்து வருகிறது. அதனால்தான் இயற்கை, பிரபஞ்சம், ஆகாயம், இந்த படைப்பெல்லாம் நமக்கு வாழ்க்கையையும் செயலாற்றும் சக்தியையும் தருகிறது. தியான பொழுதில் நீங்கள் அமரும் போது ஒரு அமைதியான இடத்தில் அமைதியாக அமர்ந்து ராம் நாராயண் ராம் எனும் நாமத்தை மனதில் சிந்தியுங்கள். இந்த நாமத்தை பற்றி சிறந்த விஷயம் என்னவென்றால், துவக்கத்தில் நீங்கள் அதை நினைவில் வைத்துக்கொண்டு ஜபிக்க வேண்டும். ஆனால் சிறிது நேரத்தில் இது இயற்கையாகவே நடைபெறும். நம் மூச்சு போலவே இந்த நாமமும் மனதுக்குள் தானாகவே தொடர்ந்து வருகின்றது. தியானம் என்பது ஒரு சிறிய சொல், ஆனால் அதன் அர்த்தம் மிகவும் ஆழமானது. பலர் தியானம் என்பது 5 நிமிடம் அமைதியாக உட்கார்வதே என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது தவறு. நீங்கள் தியானத்தில் எவ்வளவு ஆழமாக செல்வீர்களோ அவ்வளவு நீங்கள் உங்களை உணர்வீர்கள். தியானம் மூலம் நாம் நம்மை மட்டுமல்ல, இயற்கையையும் புரிந்து கொள்ளத் தொடங்குகிறோம். தியானம் உங்கள் மனதை, புத்திசாலித்தனத்தை, உள் விழிப்புணர்வை வலுப்படுத்துகிறது. தியானம் செய்வதன் மூலம் நாம் நம்முடைய மனதின் அடிமை அல்ல, அதற்கே உரிய தலைவர்களாக மாறுகிறோம். தியானம் ஒருபோதும் எவருக்கும் தீங்கு விளைவிக்காது. இது உண்மையிலேயே கடவுளின் ஒரு வரமாகும். இதை செய்வதால் நேரம் வீணாகாது, பணமும் செலவாகாது, சக்தியும் சலிக்காது. மாறாக இதன் மூலம் நீங்கள் மேலும் மேலும் ஆற்றலுடன் நிரம்பி வருகிறீர்கள்.